ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் இன்னைக்கு என்ன வீடியோனா அப்டேட் பற்றி கவர் பண்ணிக்கிறேன். நான் போடுற ஃபுல் வீடியோக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டே தர மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் இதுக்கு சப்போர்ட் தாங்க. இது ஆகஸ்ட் மந்த் பூயா பாஸ் வாங்க பார்க்கலாம். இது பேக் ஃப்ரீயாக தருவாங்க. இது பேனரு, அப்புறம் இந்த ஜிப் ஸ்கின் வந்து இது ஃப்ரீயாக தர மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மந்த் பூயா பாஸில் வந்து வின்செஸ்டருக்கு வந்துடுது. அது பவரை பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த லூட் பாக்ஸ், இந்த லூட் பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக இது ஃப்ரூட்ஸை வச்சு செஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கிரனைடு. இந்த கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. நான் என்னோடய பர்த்டேக்குள்ளே எப்படியாச்சும் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ப்ளீஸ் கைஸ் வாங்க. வின்செஸ்டர் பவர் பத்தில் டபுள் ரேஞ்சு, ரீலோடு ஸ்பீடு ப்ளஸ் பண்ணிக்க, அப்புறம் இது மூமெண்ட் ஸ்பீட் மைனஸ் பண்ணிக்கிறாங்க கைஸ். நான் அப்போ தான் அப்டேட் பற்றி கவர் பண்ணேன். ஏப்ரலில் என் பர்த்டே, அதுக்குள்ளே எப்படியாச்சும் 1K அடிக்கணும். ப்ளீஸ் நீங்கள் நினச்சினா முடியாது எதுவுமே. ப்ளீஸ் தாங்க. இப்போ இந்த கண்ணாடி ஃப்ரீயாக தரான். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கீழே இருக்கிறது தான் பூயா பாஸ் போட்டால் தருவான். இது பேக் கைஸ். இது வித்தியாசமாக இருக்குது. இந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி பஜாப்பில் எவனோ கடை சாப்பிட்டான். இது க்ளோவால் ஸ்கின் இருக்குது. சப் போர்டு இது நமக்கு வழக்கம் போல் ஃப்ரீயாக தான். ஏன்னா நல்லா இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டான். நல்லா இல்லாததை ஃப்ரீயாக தரான். க்ளோவால் நல்லா இருக்கு. இந்த க்ளோவால் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க நீ அப்படியே பண்டல் பார்த்துடலாம். பண்டல் அந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. இந்த ஷர்ட் தான் நல்லா இருக்கு, மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. அந்த பூயா பாஸ்க்கு 10க்கு தருவேன். 6 தரும் கைஸ். 10க்கு 6. நீங்கள் எவ்வளோ தருவீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. இந்த இதெல்லாமே ஃப்ரீயாக தருவாங்க. அப்புறம் இதெல்லாமே பூயா பாஸ் போட தருவானுங்க. இந்த கேல் பண்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கு கைஸ். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மேல் பண்டில் கொஞ்சம் நல்லா இல்லை கைஸ். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். அந்த ஷர்ட் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி அதுக்கு நல்லா இல்லை. ரெடையெல்லாம் ஓகே தான். வின்செஸ்டருக்கு கன் ஸ்கின் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீப்பு கொடுத்த மாதிரி அடுத்த இல்லை குதிரைக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த அமௌண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த அமௌண்ட் வந்து FIFA வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கிறதுனால அது இந்த மாதிரி அமௌண்ட் வருதுன்றதுக்கு. ஆனால் இது ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வராது கைஸ். எமௌண்ட் ராயில் வரும். இதுவும் லால் அமௌண்ட்டு 100% கைஸ். நான் சொல்கிறேன், இதுவும் லால் அமௌண்ட்டும் வரும் கைஸ். லால் அமௌண்ட் ரிட்டன் என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் சரி வாங்க. அடுத்து ஒரு ஈவோ பண்டில் இருக்குது, அதுக்கு போகலாம். இதுதான் கைஸ் இந்த ஈவோ பண்டில். நல்லா இருக்கா? இந்த ஈவோ பண்டில் சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், சும்மா நல்லா இருக்குது. இது எப்படின்னா பென்டனில் வர இது டைமண்ட் ஹெட் மாதிரி இருக்குது. பார்க்க பிளாக் கலர் ரெட் கலர்லாம் இந்த இது சேர்லாம் உட்காரது சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பிக் பாஸில் உட்கார மாதிரி. இதை பற்றி ஒரு அமௌண்ட்டும் வருது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோவே ஏற்கனவே லென்த்தாக இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோவில் சப்போர்ட்டு தர மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதுக்கும் சப்போர்ட் தாங்க. இந்த ஈவெண்ட்டில் டார்க் ஈவெண்ட் பேர் மெடிக்கேட்டர் ஃபட்டெல்லாம் இந்த பண்டிலுக்கு இருக்குது. இல்லை எத்தனை லூட் பாக்ஸ் மட்டும் இருக்குது நீங்கள் பார்த்து போங்க கைஸ். லூட் பாக்ஸ் நிறைய கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னு தெரியல அவ்வளோ லூட் பாக்ஸு. நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். அதுதான் இது கஸ்டமைஸ்ட் லூட் பாக்ஸு. உங்கள் பேர் மேலே வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் மேலே வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல கைஸ், அதில் நீங்கள் அது மூலமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தொட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது அந்த எமோஜி அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பேர் உங்கள் நேம் வந்துடும். இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட் டைம் கஸ்டமைஸ் லூட் பாக்ஸ் வரப்போகுது. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஓசியில் தரமாட்டாங்க கைஸ். இதெல்லாம் ஓசியில் தரக்கு இந்த கெரினாக்கு மனசு வருமா? கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்க ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மற்ற லூட் பாக்ஸில் பாருங்கள், பச்சை கலரில் ரெட் கலரு இருக்கிற எல்லா கலர்லேயும் வச்சுக்கிறான். இதுக்கே போது ஈவெண்ட் விட்டால் விடுவாங்க கைஸ், நம்ப முடியாது. எமௌண்ட் ராயில் இருக்குது, க்ளோவால் ராயில் இருக்குது. இந்த மாதிரி லூட் பாக்ஸ் ராயல்னு ஏதாச்சும் வந்தாலும் வரும். இந்த கெரினா கொண்டு வருவா. ஏன்னா தெரியல இத்தனை லூட் பாக்ஸ் இந்த ஈவெண்ட்டில் மட்டும். இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு. ஆனால் இந்த ஏதாச்சும் ஒரு லூட் பாக்ஸ் ஃப்ரீயாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேக் கைஸ். பேக் சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. இப்படி கேம்குள்ளே வச்சுட்டு போனால் அவ்வளோதான், நல்லாவே இருக்காது கைஸ். இது MI2Bக்கு ஒரு சூப்பரான கன் ஸ்கின் கைஸ். டபுள் டேமேஜ், ரீலோடு ஸ்பீடு. இது ரீலோடு ஸ்பீடை மட்டும் மைனஸ் பண்ணிட்டான் கைஸ். மூமெண்ட் ஸ்பீடை மைனஸ் பண்ணிட்டான். ரீலோடு ஸ்பீடை ப்ளஸ் பண்ணியிருந்தேன். கட்டானா பாருங்க ஸ்கின் எப்படி இருக்கு. பேர் தான் டார்க் ஈவெண்ட்டு.
ஆனால் வரது எல்லாமே கலர் கலராக இருக்குது. இந்த க்ளோவால் வந்து லைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது நம்ம ஃப்ளைட்டில் போனால் வரும்லங்க இந்த சர்ஃப் போர்டு, அது ஸ்கின் தான் நல்லா இருக்குது. அப்படியே புதுசு படகுல போகிற மாதிரி இருக்குது. பெஸ்ட் பட் 2 அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் பாருங்களேன், என்னமோ காலை வைக்கிறான், நிலத்துலலாம் என்னமோ வருது, வெடிக்குது, என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்க, காலை வைக்கிறான், ஒரு மணிக்கு காலை வைக்கிறான், நேரத்தில் என்னமோ வருது, கையில் பண்ணுறான், இன்னும் நெருப்பெல்லாம் வருது. இது ஃபினிஷிங் மூவ் கைஸ். இந்த ஃபினிஷிங் மூவ் நல்லா இருக்குதுன்னு ஃபேடல் வீல் ஈவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் போகிற எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் நானும் ஒரு பெரிய யூடியூபர் ஆக முடியும். இந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் இது வரும், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அந்த ஃபினிஷிங் என்ன ஈவெண்ட் வந்து பார்த்து முடிச்சுக்கலாம். பாய்.